ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் வந்து ஊர் சுற்றலான்ட்டு எல்லாம் பக்கத்து ஊரில் ஊர் சுற்றுவாங்க. நாங்கள் வந்து ஆந்திரா வரையும் போய் ஊர் சுற்றிட்டு வரோம். சும்மாண்ணா 4 பேர் சேர்ந்தா அப்படி தானே சொன்னானா. இப்போ வந்து ஆந்திராவில் வந்து சும்மா இல்லாமல் இந்த ரோட்டில் இருந்து இந்த புளியங்காய் இருக்குல்ல, அது பிச்சுட்டு வந்துட்டேன். அதை வந்து இன்றைக்கி வந்து இந்த உப்பு புளியெல்லாம் போட்டு சாப்பிடுவாங்கள்ல, உப்பு மிளகாத்தூள்லாம் போட்டு சாப்பிடுவாங்கள்ல, அந்த மாதிரி பண்ண போகிறோம். ஏன்னா பிகாஸ் சம்மர் ஸ்டார்ட் ஆகிடுச்சு இல்லை, இதுலேருந்து ஆரம்பிப்போம் சம்மர். அப்புறம் இன்னும் நொங்கு மாங்காய் அதெல்லாம் களவாடுற வீடியோலாம் இருக்குது, பார்ப்போம் பேப்பர் கத்தாடியில். ஸோ இப்போ வந்து நம்ம இதெல்லாம் புளியங்காய் இதெல்லாம் நம்ம வந்து இப்போ பண்ண போகிறோம். அதையும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ண அந்த வீடியோ பண்ணுறதுக்கு. ஏன்னா எங்கள் அம்மா இப்போ தான் வெளியே போனாங்க. அவங்க இருக்கும்போது நம்மளால ஒன்றும் பண்ண முடியாது. ஸோ இப்போ வெளியே போயிட்டா கிச்சனே நம்மளோட சொந்தம், நம்ம என்ன வேணாலும் அட்டகாசம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த கொஞ்சம் அலசிக்கலாம் நல்லா. தண்ணி வச்சு அலசியாச்சு. இப்போ வந்து லைட்டாக கொஞ்சம் வெயிலில் வந்து கொஞ்சம் காய வச்சிடும். தண்ணி அந்த ஈரம்லாம் இழுத்து அப்புறம் நல்லா புளிப்பாக செம்மையாக இருக்கும். A few moments later. நம்ம சின்ன வயசுல அப்படி தான் பண்ணுவோம்ல, யாரும் இல்லாதப்போ தக்காளி வெங்காயம் தூக்கி வந்து இது கும்பி பாகம்பா. வெயில காய வச்ச புளியங்காய் வந்து நல்லா காஞ்சிட்டு, இப்போ வந்து இந்த மிளகாத்தூள் இப்போ சில்லி பச்சை மிளகா அதை கூட மிக்ஸ் பண்ண போகிறோம். வீட்டில் ஆளுகள்னா இதான் வேலை. புளியங்காய் நினச்சி எடுத்து சாப்பிட்ற போகிறவங்க தான். இது கூட லைட்டாக நல்லெண்ணெய் கூட ஊற்றிக்கலாம். செம்மையாகும். லைட்டாக லெமன். இதெல்லாம் வந்து வீட்டில் அம்மா அப்பா இல்லாதப்போ செஞ்சு பாருங்கள், நீங்கள் திட்டுவாங்க. நம்மளை நிம்மதியாக செய்ய விட மாட்டோம். ஸோ இப்போ வந்து நம்ம ஃபினிஷிங் பண்ண போகிறோம். வாழை இலை, அது மேலே புளியங்காய். வாவ், இது சும்மா நார்மலாக பண்ணியிருக்கோம்ல, இதே வந்து லைட்டாக எண்ணெய் காய்ச்சி அதில் வந்து கடுகு அதெல்லாம் போட்டு நல்லெண்ணெய் போட்டு கொஞ்சம் தாளிப்பாங்கள்ல, தாளித்து மாங்காய் ஒரு எப்படி செய்வோம் அதே மாதிரி அதில் போட்டு தாளித்து போட்டு சாப்பிட்டோம்னு வச்சுக்கோங்க, இன்னும் நல்லாயிருக்கும். ஸ்டோர் பண்ணி கூட வச்சுக்கலாம், தேவைன்றப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ முடிக்கிறதுக்கு முன்னாடி எங்கள் வீட்டில் வந்து வாழைத்தார் வந்து காய்ச்சி சாஞ்சு போயிருந்தது. அது வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். ஏன்னா எங்கள் அம்மா எப்படி இருந்தாலும் என்ன தான் செய்ய சொல்லணும். இதில் வெட்ட மாட்டேங்க, குட்டியாக வந்துடுவோம். சின்ன தார் தான், இன்னொரு வந்து பெரிய தார் அங்கே இருக்கு, வருவாங்க. அது வந்து பெரிய தார். ஆமாம் ஆமாம், போன வாரம் ஒன்று அர்த்தம் இது இந்த வாரத்துக்கு. ஆனால் இதுக்கு பழுப்பு மட்டும் பார்ப்போம். மெத்து
ஒன்றே ஒன்று மட்டும் மிஸ் ஆகுது. மேலே கொஞ்சம் கொத்தமல்லி மட்டும் போட்டால் செம்மையாக இருக்கும். மாடியில் கொத்தமல்லி காய்ச்சி, சாரி, மாடியில் கொத்தமல்லி கூட விளைஞ்சிருக்கு. போய் அதை பிடிச்சி போட்டு Hey. ஸோ அதேமாரி வந்து நம்ம கார்டனிங்கும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ நம்மக்கிட்ட இந்த மாதிரி மோஸ் ரோஸ், பட் ரோஸ் வந்து ஒரு 15 வெரைட்டி இருக்குது கலர். ஸோ போக வீடியோவில் வந்து நம்மளுக்கு கார்டனிங் சார்ந்த தகவலும் வீடியோவாக வரும். உங்களுக்கு கார்டனிங் பிடிக்குன்றவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீடியோவை, நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எல்லா கலருமே இருக்குது நம்மக்கிட்ட. இது பனிக்காலன்றனால இதெல்லாம் அவ்வளோவா பூக்கல. இது இப்போ இனிமேல் தான் வெயில் ஸ்டார்ட் ஆக போதில்லை, இனிமேல் நல்லா பூக்கும். கொத்தமல்லி இன்றைக்கி தான் உங்களுக்கு அறுவடை. ஒன்று ஃபுல்லாக பிரிக்க மாட்டோம், தேவையான அளவுக்கு பிரிச்சுக்கலாம். நம்ம இப்போ பண்ண மிளகா, உப்பு, புளி காம்பினேஷன் ரெடி. இப்போ வந்து நம்ம சந்திரன் அவங்களுக்காக சாப்பிட்டு பார்த்து ரெடி. இல்லை ரெடிப்பா. காரம் கம்மியாகுது. அந்த மிளகாயத்துக்கு அடி கரெக்டாக இருக்கும். ஐயோ உண்மையாக அடிக்கிறியாடா? எலும்பு துண்டு கடிக்கிற மாதிரி கட்டி சாப்பிட்ருக்க. புளிக்கல? சரியான புளிப்பு தான். அதான் புளியாங்க பார்க்கும்போது எச்சி உருது இல்லை? பாரா வா வா. சிவாஜி நீ ரொம்ப சாப்பிடாதடா. இந்த இவனுக்கு ஒன்று கொடு பாபி குட்டி.